ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, மளிகை கடைக்கு 10 ரூபா சாக்லேட் மில்க் போடுறதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஏரியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே மளிகை கடைக்கு 5 ரூபா ரஸ்மா போடுறது, டியூப் வைஸ் போடுறது, இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். அது மாதிரி 10 ரூபா ரோஸ் மில்க் போடுற வீடியோ உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு பால் ஊற்றி, தண்ணி ஊற்றி எல்லாம் அடுப்பில் வச்சு திரும்ப சுகர் மெஷர் பண்ணி எல்லாமே கிளீனாக காமிச்சிருப்பேன். இன்னைக்கு நான் 1 லிட்டர் பாலில் 2 லிட்டர் தண்ணி சேர்த்து காய்ச்சி இப்படி வச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு காய்க்கிறதுலேருந்து வீடியோ வேணும்னா நீங்கள் ரோஸ் மில்க் வீடியோ பாருங்க, அதில் காய்க்கிறதுலேருந்து இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம 3 லிட்டர், அதாவது 1 லிட்டரு பாலில் 2 லிட்டர் தண்ணி சேர்த்து காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம சீனி சேர்க்க போகிறோம். சீனியோட அளவு என்னன்னா 600 கிராம். சரிங்களா? 600 கிராம் பாக்கெட் சீனியை மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா பாக்கெட் சீனி சேருங்க. சரிங்களா? பாக்கெட் சீனி டக்குன்னு கரைஞ்சிரும், டஸ்ட் பார்ட்டிகல் எதுவுமே உள்ள வராது. உடனே நம்ம கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணி சீனியை காய்ச்சிக்கிடலாம். இப்போ நம்ம சுகர் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்படி கரண்டி வச்சு எடுத்து பார்த்தா அடியில சுகர் இருந்தா இதுல வந்துடும். இப்போ சுகர் இல்லை. ஓகேங்களா? இப்போ 600 கிராம் சுகர், இதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 லிட்டர் ஜூஸுக்கு 200 கிராம் சீனி. ரைட்டுங்களா? 3 லிட்டர் எடுத்திருக்கோம், நம்ம 600 கிராம் சேர்த்திருக்கோம். இந்த பாலை காய்ச்சி நம்ம கண்டிப்பா ஆறுன பிறகு தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சூடோடு இருக்கும்போது எதுவும் பண்ணக்கூடாது. காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். ரைட்டுங்களா? இனிமே நம்ம சாக்லேட் எசன்ஸ் சேர்க்க போறோம். எசன்ஸோட கால்குலேஷன் என்ன அப்படின்னா, 1 லிட்டருக்கு 1.25 ml. சரிங்களா? இது 1.25 ml ஸ்கூப். இதுக்கு 3 விடணும். 1 லிட்டருக்கு 1.25 ml × 3 3 ஸ்கூப் இதை விடணும். இப்போ நம்ம 3 டைம் விட்டுறலாம். 1 2 3. ரைட். இப்போ நம்ம சூப்பரான சாக்லேட் மில்க் ரெடி. அவ்வளோதான். இதை நீங்க இப்படியே சர்வ் பண்றீங்க, வீட்டுக்கு எதுவும் போடுறீங்கன்னா அவ்வளோதான், இப்படியே சர்வ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம மளிகை கடைக்கு போட்டிருக்கனால நம்ம இப்போ இதை பேக்கெட் போட போகிறோம். பேக்கெட் போடுறப்போ நமக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறது எல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். நமக்கு இதுக்கு ரஸ்னா கவர், ரோஸ் மில்க் கவர் கிடைக்கும். எல்லா ஹோல்சேல் கடையில் கிடைக்கும். வாங்குறவங்க வாங்கிக்காங்க. உங்களுக்கு இந்த எசன்ஸ் கிடைக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கு, கவர் கிடைக்க மாட்டேங்குது, ஐஸ் ரோல் கிடைக்க மாட்டேங்குன்னா நீங்க நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம். மெயில் பண்ணுங்க, இன்ஜினியர் மளிகை கடை @gmail.com. இதுல மெயில் பண்ணுங்க. கமெண்ட்ல யாரும் பொது வெளியில உங்க ஃபோன் நம்பரை பதிவிடாதுங்க. மெயில் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். என்ன போடணும், எவ்வளவு போட போறீங்க, கடைக்கு போட போறீங்களா, வீட்டுக்கு எதுவும் ஃபங்க்ஷனுக்கு போட போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நம்ம இதை போடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 150 ml. சரிங்களா? இன்னைக்கு நம்ம 10 ரூபாய்க்கு 150 ml தான் கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே இந்த கப் மெஷர்மெண்ட் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு கப்பும் கூட கொஞ்சம் ஊற்றினா கரெக்டாக 150 ml வரும். சரிங்களா? இவ்வளோ 150 ml நான் சீல் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சாக்லேட் மில்க் ரெடி. 10 ரூபா, 150 ml 10 ரூபா. இன்னைக்குள்ள விலைவாசியில் நம்ம 150 ml தான் 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். மற்றதெல்லாம் நான் ஸ்பீடாக போடுறேன். லாஸ்ட் நான் உங்களுக்கு இதோட விலை, லாபம் எல்லாத்தையும் பற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா சாக்லேட் மில்க்கும் போட்டு முடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை எண்ணிடலாம், எவ்வளோ இருக்குன்னு எண்ணிட்டு இதோட லாபத்தை பேசலாம். 2 4 6 8 10 12 14 16 18 20. ஒரே ஒரு குட்டி பேக்கெட். சரிங்களா? இது 5 ரூபாய் தான் கொடுக்க முடியும். ரொம்ப குட்டி பேக்கெட் இல்லைனா ஐஸா வச்சு ஐஸா சேல்ஸ் பண்ணலாம். ரைட். 20 தான் கணக்கு. 3 லிட்டர் நம்ம 150 ml ஊற்ற முச்சுல 20 வரும். பின்ன இந்த 21வது பாக்கெட் எப்படி வந்துச்சு? 150 ml கரெக்டா ஊற்றினா நம்ம கரெக்டா மெஷர் பண்ணி ஊற்றல, விசுவலாக ஊற்ற முச்சா ஒரு 5 ml 10 ml கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மிச்சம் பிடிச்சி வரதுல இப்படி வரும். நம்ம 1 லிட்டர் பாலில் 2 லிட்டர் தண்ணி சேர்க்கிறப்போ அதுல ஒரு 25 ml 30 ml போல அதிகமாக போச்சுன்னா அப்படி இப்படி கிடைக்கும். சரிங்களா? வேற ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ நம்ம இதோட செலவு 1 லிட்டர்
ஃபுல் கிரீம் மில்க் போடுவோம். இன்னைக்கு 70 ரூபா ரேட்டு, சரிங்களா? இதுக்கான சீனி வந்து 600 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 30 ரூபா போட்டுக்காங்க, 100 ரூபாய். ஒரு கவருக்கு வந்து 50 பைசா போட்டுக்காங்க, 110, சரிங்களா? அப்புறம் நம்ம சீலிங் பண்றது, நம்ம கேஸ் இதுக்கெல்லாம் பார்த்து ஒரு 20 ரூபா போட்டுக்காங்க, ஒரு 130 ரூபா வரை கணக்கு பண்ணலாம். நான் ஒரு லூஸான ஒரு கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன், ரொம்ப டைட்டா போடல. நம்ம 200 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்றப்போ நமக்கு 70 ரூபாய் தாராளமாக கிடைக்கும். ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நம்மளோட ஏற்கனவே உள்ள முதல், சரிங்களா? அதெல்லாம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கேள்வி, இது எத்தனை நாள் வச்சு விற்கலாம் அப்படின்னா, பால் சேர்ற பொருள் வந்து கரெக்டாக 3 நாள் தான். 3 நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ விற்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி போடுங்க. ரோஸ் மில்க் தான் சேல்ஸில் டாப்பு, அடுத்துதான் சாக்லேட் மில்க், அடுத்துதான் பிஸ்தா மில்க். பிஸ்தா மில்க் எனக்கு விற்கும், ஸ்லோவாக தான் விற்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிஸ்தா மில்க் சொல்லித்தரேன். ஆனால் சில இடத்துல பிஸ்தா மில்க் அறவே விற்காது, சரிங்களா? அதனால உங்களுக்கு எது சேல்ஸோ அதை நீங்கள் கவனமாக பண்ணி போடுங்க. இந்த மாதிரி மளிகை கடை, பெட்டி கடை வச்சிருக்கீங்க, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரியான ரஸ்னா, டியூப் ஐஸ், ரோஸ் மில்க், சாக்லேட் மில்க் இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து நல்ல மார்ஜின் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.